மறைஞான வணக்கம். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இந்த காலம் மாறினதுக்கு அப்புறமும் இப்படி இன்னும் உருவ வழிபாட்டு ஃபோக்கஸ் பண்ணி உங்களை ஏமாத்துறவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உருவ வழிபாடு யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? விவரம் தெரியாதவனுக்கு தேவை. விவரம் தெரிஞ்சவன் உருவ வழிபாட்டில் முழுச்சா ஈடுபாட்டோடு இருப்பானா? அவன் பக்தி வருமா சுட்டு போட்டாலும்? அதெல்லாம் உருவ வழிபாடு இன்றைய காலத்துல அதோட தாக்கம் ரொம்ப குறைச்சிட்டு வரதான் ரொம்ப நல்லது. அருவ வழிபாடு தான் நம்ம இந்து மதத்தோட வேதங்கள்ல சொல்லப்பட்டது. பிரதான வேதங்கள்ல எல்லாம் அருவ வழிபாடு தான் மெயின் ஃபோக்கஸா பண்ணப்பட்டிருக்கு. உபநிஷங்கள்லயும் அருவ வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்கு. உருவ வழிபாட்டை வச்சு உங்கள்கிட்ட பொழப்பு நடத்துறவன்ட்ட கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. கோவில்களை பெரிய பெரிய கூட்டம் போய் கியூ கணக்காக நிக்கிறீங்க. அந்த சாமியை பார்க்கறதுக்கு பல காசு செலவு பண்றீங்க. இங்க பூஜைகளுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நன்கொடை பண்றீங்க. அருவ வழிபாடு உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க கடவுளாக முடியும். நீங்க கடவுளாகிறது தான் இந்து மதத்துடைய தாரக மந்திரமே. நீங்களும் கடவுளோட சொரூபம் அப்படின்றதுதான் பகவத்கீதையோட தாரக மந்திரமே. இந்த உண்மையை எப்ப ஏத்துக்கிற போறீங்க? பகவத்கீதையை நம்புறீங்க, இந்து மதத்தை நம்புறீங்க அப்படின்னா இனிமே அருவ வழிபாட்டு பக்கம் திரும்புங்க. பேரன்பு வந்தனம்.